இப்போ வந்து இந்த நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு திட்டத்தின் மூலயமா வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 to 22,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம். இந்த நோ ஃபுட் வேஸ்ட்டுன்ற ஐடியா வந்து எப்போ பிறந்துச்சுன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு குழந்தை வந்து வாழை இலை வந்து என்னோட ஹைட்டாக இருக்குது, அது வந்து வாழை மேரேஜ் ஹால்ஸில் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா சாப்பாடும் வச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும், என்னால் வந்து அது எல்லாமே சாப்பிட முடியாது, நான் எங்கே போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்போ வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் வெயிட் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சராசரி 20 to 30 கிலோ வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அது வந்து ஒரு 80 to 100 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா 125 மண்டபங்கள் இருக்குது கோயம்புத்தூரை சுற்றி. ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஆவரேஜாக 70 to 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணி ஒரு 4,000 பேர் குறைஞ்சது வந்து முகூர்த்த டைமில் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் யாரோ போய் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அதை சாப்பிட்றாங்க. இதில் யாருமே கனெக்டட் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஹெல்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். பத்மநாபன், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வணக்கம், என்னுடைய பேர் பத்மநாபன் கோபாலன். நான் வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கடந்த 2.5 வருடமாக நடத்திட்டுருக்கோம். ஸோ முதல்ல இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்துலேருந்தே வந்து சமூக ஆர்வம் காரணமாக நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது நிறையா ஸ்கூல் குழந்தைங்க கூட பழகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்களுக்கு வந்து நிறையா சயின்ஸ் மேக்ஸ் வந்து எளிதாக படிக்கிற விதமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறையா விஷயங்கள் போய் ஸ்கூலில் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, உணவு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து கிடச்சா அதோட விலைக்கு மதிப்பாக தான் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு உணவுப் பொருள் விளையிறதுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நீர் ஆதாரம், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறையா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லேண்டு, ஃபார்மரோட எஃபர்ட், இது மாதிரி நிறையா அதுக்கு பின்னாடி இருக்குது. அதை வந்து இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக தெரியறதில்ல. ஸோ அவங்க வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு வேளை சாப்பாடு மீல்ஸ் கிடைக்குது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம், நம்மளால் முடிஞ்ச சாப்பிட்றோம், மீதி தூக்கி போட்டுறோம் அப்படின்ற மனப்பான்மையில் இருந்ததை பார்த்தேன். லஞ்ச் பீரியடில் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒருத்தர் சாப்பாடெல்லாம் விளையாடிக்கிறது, அடிச்சிக்கிறது, டஸ்ட்பினில் போய் அப்படியே கொட்டிட்டு வீட்டில் போய் எல்லாம் சாப்பிட்டு நல்ல புள்ள மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம். அப்போ வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் வெயிட் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சராசரி 20 to 30 கிலோ வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அது வந்து ஒரு 80 to 100 பேர் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சுமார் ஒரு 80-90 பள்ளிகள் இது மாதிரி பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சயின்ஸ் மேக்ஸை காட்டியும் வந்து உணவு விரயமாக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்கூல்லேயும் போய் வந்து உணவு விரயம் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவேர்னஸ்ன்றது வந்து சும்மா நம்ம வார்த்தையில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா, ஆடிட்டிங் ப்ளஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி கையாண்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து டஸ்ட்பின்ஸை வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அசம்பிளியில் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து நேற்று வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து 25 கிலோ வேஸ்ட் பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு 70 பேருக்கு இதை சாப்பாடாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அது அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ஸோட மனசில் வந்து அது ரொம்ப ஆழமாக பதியும். ஸோ அடுத்த முறை வந்து அவங்க ஒரு வேளை சோறை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிற முயற்சியில் அதை பண்ணோம். அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அவேர்னஸ் ட்ரைவ் நிறையா ஸ்கூல்ஸில் சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த நோ ஃபுட் வேஸ்ட்டுன்ற ஐடியா வந்து எப்போ பிறந்துச்சுன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு குழந்தை வந்து வாழை இலை வந்து என்னோட ஹைட்டாக இருக்குது, அது வந்து மேரேஜ் ஹால்ஸில் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லா சாப்பாடும் வச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும், என்னால் வந்து அது எல்லாமே சாப்பிட முடியாது, நான் எங்கே போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஸோ அந்த கேள்வி தான் வந்து இந்த ஐடியாக்கான ஒரு பிறப்பாக இருந்துச்சு. நமக்கு அந்த கேள்வி கேட்டோன்னே நமக்கு வந்து ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அவேர்னஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆக்ஷனில் இறங்கினா தான் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பிறந்த ஐடியா தான் இந்த nofoodwaste.in. ஸோ அப்போ அந்த வெப்சைட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணோம், nofoodwaste.inட்டு. அப்புறம் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கோம், 9087790877 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கைப்படாத மீதமாகும் உணவு வந்து வேஸ்ட் ஆகுதோ நீங்கள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தப்போ ஒன்றுமே இல்லை, வண்டி இல்லை, எதுவுமே இல்லை, தனியாக தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து இருந்தது வந்து 2 கட்டைப்பை, நியூஸ் பேப்பரு, ரப்பர் பேண்ட், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வச்சு தான் வந்து ஆரம்பித்தோம். ஸோ ஒரு நாளைக்கு திடீர்னு 2 நாள் கழித்து ஃபோன் வந்துருச்சு. இந்த போட்டோன்னே ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி, எல்லா இளைஞர்களும் செய்கிற மாதிரி செஞ்சப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அப்போ வந்து வீட்டில் இருந்த கட்டைப்பை இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்போ உண்மையிலே பசியுள்ள மக்கள் எங்கெங்கே இருக்காங்க நிறையா பேர் எங்கள் சிட்டி ஃபுல்லாக ஐடென்டிஃபை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே இதை போய் கொடுத்தோன்னே ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேருந்தில் கொண்டு போய் கொடுத்து ஒரு 10 ரூபாயில் ஒரு 40 பேருக்கு சாப்பாடு போட முடியுன்ற திருப்தி வந்து அன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவில் மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் வந்து நோ ஃபுட் வேஸ்ட்டு பிறந்த கதை அப்படின்னு சொல்லணும்.
இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஆக்சுவலாக வந்து மக்கள் வந்து நம்ம ஊர் மக்கள் எப்பயுமே நம்ம இனிஷியேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டோடனே நிறையா பேர் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை போட்ட ஒரு 2-3 நாள்லேயே எங்களுக்கு கால்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு முதல் ஒரு 10-20 நாட்கள் நாங்கள் எடுத்தது தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க கால் பண்ணி, அப்போ எங்கள்கிட்ட பாத்திரம் கூட இருக்காது, வெறும் எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு உண்மையை சொல்ல போனால். அப்படிங்கிறப்ப எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணது தான் இதுக்கு முக்கியமான காரணம். சில பேர் பாத்திரம் கொடுத்து உதவுனாங்க, சில பேர் எங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வாட்டி போய் ஃபுட்டு கலெக்ஷன் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான அனுபவம் நடக்கும். அது வந்து ரொம்ப எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்போ என்னோடய நண்பர்கள் 2 பேர், சுதாகர், தினேஷ் அப்படின்னு என்னோடய 2 நெருங்கிய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி நாம் கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்து இதில் இணைஞ்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவா வண்டி வச்சுருந்தோம். ஃபுட்டிவான்னு அதுக்கு பேர் மாற்றினோம். ஸோ அந்த வண்டியில் வந்து நாங்கள் ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம், ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு மக்கள் வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ மக்களோட சப்போர்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு 3-4 மாதம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கப்போ நாங்கள் எப்பயுமே வந்து எங்கே ஃபுட் எடுக்கிறோம், எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், அது எங்கே போய் கொடுக்குறோங்கிறது நீட்டாக வந்து நாங்கள் ஆடிட் பண்ணி வச்சுக்குவோம், எழுதி வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு சர்வதேச விருது, 22 வயசுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், பாலினேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கலிஃபோர்னியாவிலேருந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம பூர்ணிமான்னு ஒரு மேடம் வந்து இப்போ நம்ம ஃபுட் எடுக்கிறது மூலிமா அவங்க நமக்கு பழக்கமானாங்க. அவங்க எங்களை நிறைய விஷயத்தில் கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் வந்து அதை அப்ளை பண்ணி வச்சாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 3 ப்ராஜெக்ட், 5 ப்ராஜெக்ட், 4 ப்ராஜெக்ட் மட்டும் ஓட்டிங்கில் வந்து வச்சுருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் ஓட்டிங்கில். ஸோ அதில் கோயம்புத்தூர் மக்கள்லாம் ஓட் பண்ணி, நிறையா மக்கள் ஓட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் விஷனரி அவார்டுன்னு ஒரு அவார்டுக்கு செலக்ட் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஆம்னி வெஹிக்கிள் கிடச்சிச்சு, அப்புறம் வெசல்ஸ் கிடைச்சாங்க, அப்புறம் வாலண்டியர்ஸ் கிடைச்சாங்க. அப்புறம் இது அப்படியே க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது மக்களே வந்து முன் வந்து நிறைய விஷயம் பண்ணதுனால தான் இது நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இந்த விஷயத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா? அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ எங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல் வந்து ஒரு வெஹிக்கிள் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில். அப்புறம் மகாவீர் ஜெயின், ராஜேஷ் கோவிந்தராஜ் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வெசில்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் வெசில்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் லேடிஸ் கிளப், பென்டா லேடிஸ் கிளப் 37 சர்க்கிள், அவங்க வந்து நிறையா வெசில்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லணுன்னா நிறையா மிஸ் அவுட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நிறையா மக்கள் வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் கேட்ரிங் அசோசியேஷன்லேருந்து ஹரிகரன் சொல்லிட்டு அவர் தான் கேட்ரிங்கில் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிருக்காரு. எப்போ ஃபுட் வந்தாலும் எங்களுக்கு கொடுக்குறது, எல்லா விஷயத்துலையும் அவர் என்னோட அண்ணன் மாதிரி கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ரிலேட்டிவாக எல்லோரும் ஜாயின் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட இந்த சர்வீஸ் மூலமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா வெறும் மேரேஜ் ஹால்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மட்டும் தான் எங்களுக்கு கால் வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம டெய்லி மேரேஜ் நடக்குது. ஒரு 365 நாளில் ஒரு 150 நாள் வந்து விசேஷ நாட்கள்னு சொல்லலாம். அந்த 150 நாளைக்கு நமக்கு உண்மையிலே வந்து ஒரு 3000-4000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட உணவு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ விரையும் இருக்குது. ஏன்னா 125 மண்டபங்கள் இருக்குது கோயம்புத்தூரை சுற்றி. ஒவ்வொரு மண்டபத்துலையும் ஆவரேஜாக 70-150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணி ஒரு 4000 பேர் குறைஞ்சது வந்து முகூர்த்த டைமில் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் போக வந்து எங்களுக்கு கேட்ரிங்கில் வந்து பேரூர் ஹரிஹரன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு டெய்லி வந்து 100 சாப்பாடு கொடுக்குறாரு. டெய்லியுமே 365 நாளுமே வந்து நீங்கள் யாராவது பசிக்கிற மக்களை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறாரு. அது போக இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனிகள்லேருந்து டெய்லி வந்து வர அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் டெய்லியுமே ஒரு 1000 பேர்னா 1000 சாப்பாடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிலேருந்தும் ஹோட்டல்ஸ்லேருந்தும் சில உணவுகளை சேகரித்து டெய்லி வந்து 500 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து போயிட்டுருக்கு இந்த 365 நாளுமே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல மாற்றி சர்வ் பண்ணுவோம். ஒன்று வந்து வெள்ளலூரில் இருக்க நம்ம குப்பை கிடங்கில் வேலை செய்கிற குப்பை தொழிலில் ஈடுபட்டுருக்க நண்பர்கள், அவங்கள வந்து க்ரீன் டாக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து இந்த உணவு வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அங்கே ஒரு 75 குடும்பங்களுக்கு இதை வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஜிஹெச்சில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் நிறையா ஸ்லம்ஸ் இருக்குது. அந்த ஸ்லம்ஸ்லலாம் வந்து தேவைக்கேற்ப டெய்லி ஒரே இடத்துல கொடுக்காம நம்ம ரொட்டேஷனில் எங்கெங்கே வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு பக்கத்து இடத்துலேயே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் அன்றாடம் டெய்லி 500 பேருக்கு ஆவரேஜாக ஒரு மாதத்தில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா டெய்லி 500 பேருக்கு வந்து இந்த உணவு வந்து போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம விரயம் ஆகாமல் அதை ரிக்கவர் பண்ணி மக்களிடையே பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்திட்ருக்கோம்.
ஸோ இதுக்கு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து மாநகராட்சியோட உதவியும் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அரசோட உதவியும் தேவைப்பட்டுச்சு. ஸோ நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் வந்து டாக்டர் விஜய் கார்த்திகேயன் சார் எங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ இது வந்து உணவு சேமிக்கிறதுக்கு ஒரு கிடங்கு தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதாவது ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், வண்டி வைக்கிறது, பாத்திரம் வைக்கிறதுக்கெலாம். ஸோ வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து பாத்திரம் வச்சுருப்போம், மக்கள் வந்து அங்கேயே கூட சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாநகராட்சியோட உதவி வந்து இருந்ததுனால இது இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போக முடிஞ்சுச்சு. ஸோ இந்த சாப்டருங்கிறது கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு தொடங்கி அதுக்கப்புறம் ஈரோடு, சேலம், அதுக்கப்புறம் தாடேப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷில் தாடேப்பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து நம்மளுடைய நண்பர், என்னுடைய ஒரு தந்தை மாதிரின்னு சொல்லலாம், அவர் வந்து திரு பாலபிரம்மன் சொல்லிட்டு ஒரு 52 வயதான நண்பர் ஒருவர், அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவரே வந்து இந்த திட்டத்தை பார்த்து எங்களாலேயும் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களே ஒரு 40 பேர் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஊரில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் நம்ம தமிழ் சங்கத்துலேருந்து குணா இவங்கெல்லாம் சேர்ந்து டெல்லியில் ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது 5 சாப்டர் வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. மீதி ஊரில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிண்டி பக்கத்தில் இருக்க 5 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சென்னை வந்து பெரிய ஊருன்றதுனால ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்து வந்து திருப்பூரில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் இது ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். உங்களோட ரோட் சைட் ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் பற்றி சொல்லுங்களேன். இப்போ வந்து இந்த நோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு திட்டத்தின் மூலயமா வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 to 22,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். இது மட்டுமே ஒரு சொல்யூஷனாக இல்லாமல் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து எக்ஸஸ் ஃபுட் இருக்குங்க, ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃபாரினில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கிறத பார்த்தோம். அந்தந்த காலனியில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருவாங்க. அவங்க வீட்டில் இருக்க நல்லா சாப்பிடக்கூடிய உணவு வந்து பேக் பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்து அவங்க பசியில் இருக்கவங்க அதை சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒரு முயற்சி வந்து இந்தியாவிலையும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஏன் தோல்வி அடைச்சுன்னா, நிறையா பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மது போதையின் காரணமாகவும், மற்றபடி வந்து அதை உடச்சி அதிலேருந்து எடுத்துறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் நடந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு நல்ல முறையில் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வச்சா அங்கே இருக்க செக்யூரிட்டி அதை பார்த்துக்குவாங்க, ஒரு நல்ல பராமரிப்பான முறையில் போகும்னு சொல்கிறப்போ, ஆர்எஸ்புரமில் கோலிவுட் கேஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அரியண்ணா புதுசாக ஓப்பன் பண்ணலான்னு சொன்னப்போ அங்கே ஓப்பன் பண்ணுறப்போ இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அங்கே வந்து வச்சோம். இந்த ரோட் சைட் ஃப்ரிட்ஜோட கான்செப்ட் என்னென்னா, இந்த நோ ஃபுட் வேஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எப்பயுமே ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நம்ம லெஃப்ட் கையில் கொடுக்குறது வந்து ரைட் கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் யாரோ போய் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அதை சாப்பிட்றாங்க. இதில் யாருமே கனெக்டட் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு சிறந்த ஹெல்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். யார் சாப்பிட்டாங்கன்னு யார் கொடுத்தவருக்கும் தெரியாது, கொடுத்தவருக்கும் யார் சாப்பிட்டாங்க, இந்த மனுஷன் தான் சாப்பிட்டானா அப்படின்றது ஒரு தெரியாது. யாரும் எதிர்பாராத ஒரு உதவியாக இருந்துச்சு. இந்த லேர்னிங் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சோம். எப்படின்னா, யார் வேணாலும் வந்து வைக்கலாம். அந்த ஹோட்டல் யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் பசியில் இருக்கவங்க அதில் வந்து எடுத்துக்கலாம். அது 2 இப்போது பெரிய பணக்காரர் பர்ஸை தொலைச்சிட்டாரு, கிரெடிட் கார்டு இல்லை, என்ன பண்ணால் அவரும் வந்து டிக்னிட்டியாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கூப்பன் கொடுத்தா பார்சல் எப்படி, காசு கொடுத்தா பார்சல் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கூப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு அவ்வளோ டிக்னிட்டியாக தான் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஆரம்பித்தோம். அதில் எப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வச்சிடும், செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க எக்ஸஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஃப்ரூட்ஸு, வேறு ஏதாவது நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய நல்ல உணவு முறைகள் அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க உணவுகளை நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வர பீப்புள்கிட்ட நாங்கள் ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து ஏன்னா மிஸ்யூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும், ப்ளஸ் நாங்கள் போகிற ஸ்லம்ஸ்லேயும் அந்த கூப்பன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வரீங்க, உங்கள்கிட்ட அந்த கூப்பன் கொடுத்தா, நீங்கள் இந்த ஆர்எஸ்புரம் சைடில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பசியில் இருக்கவங்க பார்த்தீங்க, உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் சிக்னலில் வெயிட் பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப வந்து பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம காசு கொடுக்க மாட்டேங்குவோம், ஆனால் ஒரு சாப்பாடு பொட்டில் இருந்துச்சு நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோம். அது எல்லா மனிதனுக்கும் இருக்க இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் அந்த கூப்பன் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஹோட்டலோட மேப் இருக்கும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த கூப்பன் கொடுத்து அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம். கூப்பன் இல்லாமல் ரொம்ப டிசர்விங்காக யாராவது வந்தாங்கன்னா கூட ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அந்த செக்யூரிட்டி அவங்களே கூட கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலயமா வந்து டெய்லி ஒரு 12 to 15 பீப்புள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. இது போக இல்லாமல் நிறையா மக்கள் வந்து ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சஸ், ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸ்வீட் பாக்ஸஸ் நிறையா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கெலாம் வந்து ஒரு 50-60 கிலோ ஸ்வீட் வரும். அவங்களால வந்து அது நிஜமாக சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்க கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. அப்புறம் நிறைய ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ இந்த 1 மாதம் முடிய போது
அது ட்ரையலில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. டெய்லி ஒரு 12-15 பீப்புள் வேலை எடுத்துக்கிறாங்க. இதை மட்டும் அந்த ஏன் வந்து எடுக்கிறாங்கன்றதையும் நாங்கள் ட்ராக் பண்ணிருக்கோம். இப்போ ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து எடுக்கிறாருன்னா அவரோட வேலை என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு ஒரு சிறு தொழில் மாதிரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சிகளும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலிமா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாமல் ஒரு லைவ்வுட் டெவலப்மெண்ட்டும் இது மூலிமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த கான்செப்ட் ட்ரையல் நல்லா போயிருக்கனால இன்னும் அடுத்து வந்து ஒரு 8 இடங்களில் இதை விரிவு பண்ண போகிறோம், கோயம்புத்தூரில் மட்டும். இன்னும் நான் அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு மாடல் செட் பண்ணிட்டு இதை மறுபடியும் நோ ஃபுட் வேஸ்ட் எப்படி ரெப்ளிகேட் வச்சோ அதே மாதிரி இதை ரெப்ளிகேட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க சில ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு. பட் உங்களுக்கே சில நேரங்களில் ஏதாவது வேஸ்டேஜ் ஆகுமா? இல்லை அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஃபுட்ஸை நீங்கள் ஏதாவது ரீசைக்ளிங் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போது இது வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா எங்களால் ஹேண்டில் பண்ணுற முடிகிற அளவுக்கு உணவு தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ ஒன்று சொல்லிக்கிறோம்னா எங்கள்கிட்ட இருக்க ஒரு வண்டி வந்து கோயம்புத்தூருக்கு உணவு விரயத்தை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இன்னும் நிறையா உணவு விரயம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தடுக்கணுன்னா வந்து இன்னும் நிறையா ஒரு 3-4 ஒரு ஜோன் வைஸ் இன்னும் 2-3 வண்டிகள் போடலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிற உணவு வந்து நாங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அதில் வேஸ்ட்டு எக்ஸஸ் எதுவும் ரொம்ப ஆகிறது கிடையாது. ஏன்னா நிறையா இடங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அந்த இடங்களை தேடி போகிறதுனால மக்கள் வந்து அதை விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுக்கலான்னு இருக்கோம். இது மாதிரி வந்து மீதி கைப்பட்ட எக்ஸஸ் ஃபுட் இருக்குல்ல, பிளேட் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளையும் மீதி உணவுகளையும் வச்சு எப்படி பயோகேஸ் மாதிரி ஒரு மொபைல் பயோகேஸ் பிளான் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ரீசைக்கிளிங்க்கு. ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரிசர்ச் மாடியூலில். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த மாதிரி ஒரு மாடல் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவும் பண்ணிகிட்ருக்கோம். இது போக இல்லாமல் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கம்போஸ்டிங் சின்ன கம்போஸ்டிங் மிஷின்ஸ் மாதிரி வச்சு கம்போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கங்காட்டி இந்த சர்வீஸ் சூப்பராக பண்ணுறீங்க. பட் ஃப்யூச்சரில் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன் ஆகும்போது இதை கண்டினியூ பண்ண முடியுமா? இல்லை ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு? முதல் விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து கல்யாணம் அப்படின்றத எண்ணமும் கிடையாது. இன்னும் என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் செய்ய வேண்டியதுக்கான தருணங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா லைக் மைண்டட் யங்ஸ்டர்ஸ், அதாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்கள் இருந்தால் மாற்றிலான்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 50 பேர் இருந்தால் கூட நம்ம மாற்றிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி சோஷியல் மீடியாலாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைக் மைண்டட் யங்ஸ்டர்ஸை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு சமூக சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோடய எண்ணம். உணவு, எஜுகேஷன், கல்வி, ஹெல்த்து, இந்த மாதிரி சின்ன ஏரியாஸில் நம்ம எங்கே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து சுமார் ஒரு 25 நண்பர்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த குழுவை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு எல்லாருக்கும் வாழ்வாதாரமும் அமைச்சு சஸ்டெயின் பண்ணுறது தான் ஒரு முதல் கடமையாக நான் கருதுகிறேன். ஸோ அதை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பித்தாலும் கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கே வந்து அது சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன். நோ ஃபுட் வேஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, நோ ஃபுட் வேஸ்ட் மட்டும் பண்ண வேண்டியதானே, ஏன் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம கூட வந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கலாம். எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை பண்ணணும்னு நமக்கு தோணலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்க்கும் தனித்தனியாக ஒரு டீம் செட் பண்ணுறோம் ஆர்கனைஸ்டாக. இப்போ நோ ஃபுட் வேஸ்ட் இருக்காங்கன்னா சிட்டி டைரக்டர்ஸ் இருப்பாங்க, வெஹிக்கிள் ஃபுட் கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இருப்பாங்க. எஜுதர்மன் இருக்காங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸை வெரிஃபை பண்ணுறது, க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டீம், இந்த மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ டாய்லெட் ஃபர்ஸ்ட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக வந்து இளைஞர்களை வந்து ஒன்று சேர்த்து அதை ஒரு தனி ஆர்கனைசேஷன் மாதிரியே டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து எத்தனை நாள் ஆனாலும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அந்த டீம் தான் காரணமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நான் மட்டும் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம இதில் இல்லைனா கூட இன்றைக்கி நான் வந்து தைரியமாக சொல்லலாம், இந்த 5 ஊர்லேயும் நம்மளோட நண்பர்கள் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குறது தான் என்னோடய ஆசை. அது உருவாக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இது கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் வெஞ்சராக மாறும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை கூட. ஸோ ஃபேமிலியில் வந்து ஸ்டார்டிங்கில் இது ஆரம்பிக்கிறப்போ எல்லோரும் ஃபேமிலியிலே இருக்க மாதிரி தான். நீ வந்து ஜிசிடி காலேஜில் படித்தேன், நான் வந்து 1150 மார்க் எடுத்தேன் 12th, கட் ஆஃப் வந்து இவ்வளோ எடுத்தோம், இதை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறது தான் வந்து ஒரு கடமையாக இருக்கணும்னு இப்போ எல்லோரும் நினைப்பாங்க, பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. பட் நம்மளோட சிந்தனை வந்து மாறுபட்டு நம்ம இந்த மாதிரி வந்தப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாருமே டெய்லி கேட்டே இருப்பாங்க, நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக எல்லோரும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஒருங்கிணைச்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
நோ ஃபுட் வேஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து 10 ஊருக்கு வந்து விரிவடைக்க முடிவெடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் 5 ஊரில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 5 ஊரில் வந்து டாக்ஸ் வந்து பேசிகிட்ருக்கோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட்ஸை வந்து இன்னும் தேசிய அளவில் வந்து உணவு விரயமற்ற தேசமாகவும் பசியில்லா தேசமாகவும் மாற்றணுன்னு தான் எங்களோட முயற்சியை கையாளிருக்கோம். அதுக்கு வெள்ளோட்டமாக பசியில்லா கோயம்புத்தூரை உருவாக்கிட்டு இருக்கோம் ஸ்லோவாக. ஸோ அது இன்னும் ஆர்கனைஸ்டாக சயின்டிஃபிக்காக இன்னும் சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, பெரிய டீம் இருக்குது, நிறைய இளைஞர்களோட தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஃபோக்கஸிவாக லேசர் பாயிண்ட்டாக இருந்து சமுதாய நலனுக்காக வேலை செய்வோம். எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஆர்வம் இருக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்து எங்களோட இணையணும்னு நினச்சிங்கன்னா www.nofoodwaste.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இல்லை 9087790877 நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணி எந்த ஊரில் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நியூஸ் கிளிட்ஸ்க்கும் அதோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்துல் கலாமோட 2020ன்ற கனவை கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றலாம்.